வணக்கம். நடக்கவிருக்கும் குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ராஜ்மோகன் போட்டியிடுகின்றார். ஆளும் கட்சி திரு ராஜ்மோகனுக்கு தன் ஆதரவை கொடுக்கவிருக்கின்றது. 1947 ஆண்டு நாம் வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டே விரட்டினோம். ஆனால் இன்று கொள்ளைக்காரர்களின் கையில் சிக்கிக் கொண்டோம். நாடெங்கும் கொள்ளைக்காரர்கள், அரசியல் கொள்ளைக்காரர்கள், அதிகார கொள்ளைக்காரர்கள், வியாபாரத்தில் கொள்ளைக்காரர்கள், வீதி வீதியாக சாராய கொள்ளைக்காரர்கள். ஊழல் மலிந்து விட்டது, உண்மை செத்து விட்டது. இதற்கு நாம் மாற்றம் காண வேண்டாமா? ஏழை மக்களுக்கு நியாயம் பிறக்க, நல்லது நடக்க நான் மாத்தைக்காவின் பிரதிநிதியாக, உங்கள் ஊழியனாக இந்த தொகுதியில் நிற்கிறேன். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அநியாயத்தை ஒழிப்பேன், ஆளுங்கட்சியின் தவறுகளை அதட்டி கேட்பேன், கலப்பட வியாபாரிகளை அழிப்பேன், கள்ளச்சாராய முதலாளிகளை கூண்டோடு கைலாசம் அனுப்புவேன். சின்ன பிள்ளை ஆத்திரப்படாதீங்க. சொல்லுக்கு சொல் பதில் கொடுக்க தெரியாதவனா கல்ல விட்டு அடிக்கிறாங்க. அடிக்கட்டுமே. கல் எறிஞ்சவங்க தயவு செஞ்சு மேடைக்கு வந்து என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அன்போட கூப்பிடுறேன், பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. உங்களுக்கு என்ன குறையோ அத வந்து மைக்ல தைரியமா சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் மேடைக்கு வந்து ஏழையின் கண்ணீரை துடைப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மகிட்ட ஓட்டு வாங்கி மந்திரி பதவி கிடைச்சு உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே ஊழலை தான் பண்றாங்க. இதுல எவனையா நாங்க நம்புறது? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஐயா நல்லா பேசினாரு, நியாயமான கேள்விதான், நான் அதை ஆதரிக்கிறேன். சின்ன பிள்ளை என்ன தம்பி, ஐயாவுக்கு செமத்தியா டிஃபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. வாங்க ஐயா வாங்க. குறைகளை சொல்பவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விட வேண்டும். உண்மையே பேச மாட்டேயா, ஏழை எளிய மக்களின் குரலுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன். அவர்களுக்கு எந்த தீங்கு நேர்ந்தாலும் நான் தட்டி கேட்பேன், இது உறுதி. எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிற சத்தியவானா நம்ம ஆளு. மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும். சின்ன பிள்ளை யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும். அதானே அரசியல். கரெக்டா சொன்னீங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 10 வருஷம் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க எந்த ஏழைய சிரிக்க விட்டானுங்க? எவனாவது கேட்டானா? சார் வசந்தபால வராங்க. யோ வசந்தபால வராங்க, எந்திரியா. வாங்க 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 வாங்க. ஒரு ரவுண்டு போடுறீங்கடா. அம்மா தண்ணி போடுறது இல்ல, கும்பல்ல தனியா தான் போடுவாங்க. தம்பி யாரு, புது சர்வெண்டா? நோ நோ, சர்வெண்ட் இல்ல, புது ஹஸ்பண்ட். அட ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை பத்தி என்ன விசாரணை? மோகன், இந்த தொகுதி மக்கள்லாம் உன் பக்கம் தான். நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. தேங்க்யூ மேடம். என்ன இருந்தாலும் எதிர்க்கட்சி தயாநிதி என்னமா பப்ளிசிட்டி பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் தொண்டர்கள்லாம் அப்படி ஒரு ஸ்பீடு, சுறுசுறுப்பு. எந்த செவத்தை பாரு, அவன் பேருதான். செவத்தை விடலாமா? அரவிந்தன் சார். என்ன அரவிந்தன்? என்ன சார் பெருசா என் உருவத்தை கட் அவுட் போடுறீங்க, போஸ்டர் அடிக்கிறீங்க, செவத்தை விட்டுட்டீங்களே, அதுல என் பேர் எழுத வேணாமா? சார் செவத்தை எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க கவர் பண்ணிட்டாங்க சார். கவர் பண்ணா என்ன, அதை அழிச்சிட்டு நம்ம பேரை எழுதுங்க. கலாட்டா எதுவும் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி நம்ம பக்கம் தானே, போலீஸை வச்சு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுங்க. சார் நாமெல்லாம் அறப்போர் அகிம்சை வழியில போறவங்க. அறப்போர்னாலே போலீஸை வச்சு உதைக்கிறதாயா? போங்க ஐயா, போய் முதல்ல செவத்தக்க வணிங்க. டேய் என்னங்கடா, ஊர்ல உள்ள எல்லா சவத்துலயும் நீங்களே எழுதுனா நாங்க எங்க போய் எழுதுறது? மரியாதையா இந்த சவத்தை எங்களுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதா? இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? அப்ப விட்டு சொத்து இல்லடா, எங்க பாட்ட விட்டு சொத்து. தம்பி ராஜ்மோகன் எங்க தலைவர். வணக்கங்க. தலைவர் இல்லங்க, உங்களுக்கெல்லாம் நான் தொண்டேன்.
கட்சிக்காக உங்க மகன் ரொம்ப ரத்தம் சிந்திருக்காரு. வீட்டுக்காகவும் கொஞ்சம் வேர்வையை சிந்துறாதா? இந்த வயசான காலத்துல நாங்க எவ்வளவோ நிம்மதியா இருப்போம். நீங்க சொல்றது நியாயம்தான். இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு? இன்னும் 4 நாள்ல கையில பிரிச்சிடலான்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதும் என்னுடைய முதல் வேலை உங்க பையனுக்கு வேலை போட்டு கொடுக்கணும். ராஜ்மோகன் வாழ்க வாழ்க. யோ, என்னைய அது ஆஸ்பத்திரியில எல்லாம் சத்தம் போட்டு- தெரியாதனமா கூட்டிட்டு வந்துட்டோம், என்ன பண்றது? அரவிந்த், கவலைப்படாத. எப்பவுமே நாம அராஜகத்தால எதுக்க நினைக்க கூடாது. அமைதியா அஹிம்சா வழியில தான் எந்த காரியத்தையும் சந்திக்கணும். நம்ம நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடிக்கு வந்தாச்சு மோகன். தேர்தல் வர்றதுக்குள்ள 4-5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 4-5 லட்சம். பின்ன உப்பு புளி விலை ஏறின மாதிரி ஓட்டு விலையும் ஏறி போச்சுப்பா. தலைக்கு 50 ரூபா வேணும்னு கண்டிஷனா கேக்குறாங்க. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? அநியாயம்னா ஏய்யா, நாளைக்கு நீ எம்எல்ஏ வானா 50 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பியே, அப்ப எனக்கு நான் பங்கா தர போறேன். என்னது? நான் கேட்கலப்பா, வாக்காளர்லாம் கேக்குறாங்க. புள்ளி விவரம் எல்லாம் இப்ப மக்களுக்கும் தெரியுது. கட்சி தலைவர்கிட்ட நிதி போதலேன்னு கையேந்த வேண்டியதானே. இடைத்தேர்தல் சொல்லி எவ்வளவு பணக்காரங்கள்ட்ட அவர் லட்சம் பணத்தை சுருட்டி இருப்பாரு. அதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் கேளப்பா. பெரிய அரசியல் கட்சினாலே அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும்பா. கேட்கறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. கேட்கலன்னா தான் அரசியலுக்கே லாயக்கில்லைன்னு முத்திர குத்தி போடுவானுவோ. எஸ் கம்மின்னு. மாலை வணக்கம் சார். வாங்க வாங்க. உட்காருங்க. பிச்சையோட வந்திருக்காங்க. துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. சார், நாங்க சாம்ராஜ்யன் கம்பெனில இருந்து வரோம். என் பேர் ரமேஷ், ஜெனரல் மேனேஜர். ஐ ஆம் பிசினஸ் மேனேஜர். என் பேர் மைக்கேல். எல்லாரும் சுருக்கமா மைக்கேல் டிசௌசான்னு கூப்பிடுவாங்க. எங்க பாஸ் மிஸ்டர் சாம்ராஜ் நீங்க ஜெயிக்கணுங்கிற வாழ்த்தோட இந்த 5 லட்சம் ரூபாயை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். எஸ், நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்கானா? ஆளுங்கட்சிக்கு எனக்கு சிநேகம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எம்எல்ஏ ஆனா என்ன வச்சு எவ்வளவு சுருட்டலாம்னு கணக்கு போட்டு உங்க பாஸ் எனக்கு லஞ்சம் அனுப்பியிருக்கானா? சாருக்கு வாய கழுவ வெந்நீர் கொடுங்க. ஷட் அப். கள்ளச்சாராயம், கடத்தல் வியாபாரம் எல்லாம் பண்ற சமூக துரோகிங்க நிதி கொடுத்து நான் எம்எல்ஏவாக வேண்டிய தேவையில்லை. சாக்கடை சாம்ராஜ். வெயிட் மிஸ்டர் ராஜ்மோகன், எல்லாரும் சாக்கடையில இருந்து தான் வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசென்ட்டா பேசுங்க, அனாவசியமா சீப் ஆயிடாது. ஷட் அப். கெட் அவுட். ரொம்ப கத்தாதீங்க. வெளிய நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போடுங்க. இன்னைக்கு அரசியல்வாதிங்க துண்டு போடுறதுக்கு காரணமே கௌரவத்துக்காக இல்ல, குடுக்கிற நிதியை வாங்குறதுக்காக. ஆமா, வட்டம்னா சின்ன துண்டு, மாவட்டம்னா பெரிய துண்டு, எம்எல்ஏனா சால்வை, மந்திரினா போர்வை. இன்னைக்கு ஆளுங்கட்சி கஜானாவே அந்த சாம்ராஜ். அவனை போய் அலட்சியப்படுத்திட்டு பொண்ணு. ஐயோ 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 ஐயோ. நிதி கொடுக்கறவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவன் சாராயத்தை விக்கிறானா சரீரத்தை விக்கிறான், நீ ஏன் பாக்குற? குடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு அவன் ஆதாயம் பார்ப்பான். கள்ளச்சாராயத்தை லாரி லாரியா கடத்த ஆரம்பிப்பான். கடத்துனா கடத்திட்டு போறான், கண்டுக்காத. கள்ளச்சாராயம் காசுறதான் இன்னைய குடிசை தொழிலே. உங்களுக்கு முன்னால இருந்த தலைவர்கள்லாம் இப்படித்தான் சின்னவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா வாழ்ந்தாங்க. சுத்தமா வாழ்ந்த தலைவெல்லாம் என்ன பெருசாயிட்டான்? கருப்பா சிலையாகி காக்கா குருவிக்கு கக்கூஸ் ஆயிட்டான். பெனாயில் ஊத்துறதுக்கு கூட ஆள் இல்ல. சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கிறிய. கட்சியினுடைய கஜானா யார் தெரியுமா? இவன மாதிரி 4 பெரிய மனுஷன் பிசினஸ்மேன் தான். அவன் கொடுக்கிற காசுல தான் காரியமே நடக்குது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாராயத்தை எதிர்க்கிற பேர்ல சாம்ராஜ்யம் எதிர்க்கிறேன். தலைவரே, உணர்ச்சி வசப்படாதப்பா. நீ வேணான்னு திருப்பி அனுப்பின பணத்தை சாம்ராஜ் கிட்ட நான் வாங்கிட்டேன். இப்ப அந்த பணத்துல இருந்தா உனக்கு நிதி கொடுக்க போறேன். அதை நீ வாங்கிக்குவேன்னு தெரியும். ஏன்னா நீ கை நீட்டி வாங்கலையே, நான் தானே வாங்கினேன். தலைவரே, நீ கை நீட்டி வாங்கினா உன் இமேஜ் கெட்டு போயிடும். உன் இமேஜ காப்பாத்துறதுக்காக நானும் கட்சியும் கெட்ட பேர் வாங்கலாம் இல்ல? போதும். நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாள்தனம். அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்கிறதுக்கு உங்க தயவு தேவையில்லை.
அட மோகன் நில்லுப்பா. தலைவரே, நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன். நம்ம அடுத்த சந்திப்பு அசெம்பிளில தான்.